பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர். பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையான சூழலில் கொளத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் குறித்து விமர்சிப்பவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார். யாரோ பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்து வருத்தத்திற்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. காலமான பெருந்தலைவரை பற்றி அவதூறு பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். ஆளுநர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பராசக்தி படத்தில் கருணாநிதி எழுதிய வசனத்தை போன்று சட்டமன்றம் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துள்ளது. ஆனால் தற்போதைய ஆளுநர் வருகிறார், பேசாமலேயே போய்விடுகிறார் என்று விமர்சித்தார். பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் ஒலிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அரசு தயாரிக்கும் முறையை அப்படியே ஆளுநர் வாசிப்பதுதான் நடைமுறை என்று கூறிய முதலமைச்சர் அவர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் புகார் அளித்த 12 நாட்களுக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பளித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் கொடுத்து 12 நாட்களுக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருவதாக கூறினார். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவரும் சபாநாயகரிடம் ஆதாரத்தை தர வேண்டும் என முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதன்படி பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஆதாரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சபாநாயகரிடம் சமர்ப்பித்தனர். அவற்றை ஆய்வு செய்த சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் கொடுத்த முதல் தகவல் அறிக்கையில் 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் 24ஆம் தேதி வழக்கு செய்யப்பட்டது என்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். எனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் சொன்னதே உண்மை என சபாநாயகர் தீர்ப்பளித்தார். ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான். இதனை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முதலமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டா சொல்றோம். நீட் தேர்வு எப்பொழுது ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என நாங்கள் சொன்னபோது ஏளனம் செய்த மு.க.ஸ்டாலின் இன்று அதையே அவரும் சொல்லியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.
நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசை தவிக தலைவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற எம்ஜிஆர் பாடலை மேற்கோள் காட்டி நீட் தேர்வு ரத்து தொடர்பாக திமுக அரசை தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் நீட் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறினார். இந்நிலையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக விஜய் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போலி வாக்குறுதிகள் அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தெரியும் என்று கூறியவர்கள் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த பொய்யையும் சொல்லி மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கனவு காணும் ஆட்சியாளர்களின் எண்ணம் வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்த அடிப்படை புரிதலின்றி விஜய் விமர்சிப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். நாம நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் யுத்தம். நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசு நம் மீது திணித்திருப்பது. அது ஒன்றிய அரசிற்கு என்ன அதிகாரம், மாநில அரசிற்கு என்ன அதிகாரம் என்று சாதாரண பொதுமக்களுக்கு கூட புரிந்தால் நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களுடைய குரலை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை கூட புரியாமல் நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா என்றால் அதை சொன்னதை செய்வதற்கு தான் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடிகர் விஜய் பேசுவது சரியல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சகோதரர் விஜய் அவர்களுடைய ட்வீட் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா என்று அதை போட்டிருவதை நான் அறிகிறேன். இது ஏமாற்றுவதற்காக எடுத்த முயற்சி இல்லை. நீட் தேர்விற்கு எதிரான தீர்மானத்தில் சிக்கல் ஏற்படுத்தியவர் ஆளுநர் என்றும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்த பயணிகளால் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் காணும் இடமெல்லாம் தலைகளாகவே காட்சியளித்தன. தென் மாவட்டங்களுக்கு சென்ற ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் நின்று செல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனிடையே ஏராளமானோர் சொந்த வாகனங்களிலும் சென்றதால் வண்டலூர் மேம்பாலத்திலிருந்து வெளிவட்ட சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நெரிசலில் சிக்கி நின்றன. ஜிஎஸ்டி சாலையில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் வாகனங்கள் மெதுவாக செல்லும் நிலை இருந்தது. இதேபோல பெங்களூருவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு ஏராளமானோர் வருவதால் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜுஜுவாடி சோதனைச் சாவடியில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பொங்கலை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து கோவை வழியாக மங்களூருவுக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் கொண்டாட செல்பவர்களின் வசதிக்காக வரும் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அரக்கோணம், காட்பாடி, சேலம் வழியாக கோவைக்கு இரவு 11:27 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்புவோருக்கு வசதியாக வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. 19ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு ராமநாதபுரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் சிவகங்கை, வட்டுக்கோட்டை, திருவாரூர், சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடந்த லேசர் ஷோ பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் வரும் 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் கோடிக்கணக்கானோர் நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜ் நகரம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. விழாவுக்கு வரும் பார்வையாளர்களை கவர்வதற்காக லேசர் கண்காட்சி நடத்தப்படுகிறது.
சரையு நதியில் நடந்த ஆரத்தி வழிபாடு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மகா கும்ப மேளாவையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் தடகள வீராங்கனையை 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பாலியல் தொல்லையில் இருந்து மாணவிகள் தப்பிப்பது எப்படி என குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைப்பினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது மாணவி ஒருவர் 5 ஆண்டுகளாக தான் அனுபவித்து வரும் கொடுமைகளை கூற அதனை கேட்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். விளையாட்டு வீராங்கனையான அவர் 13 வயதில் காதலனுடன் தனிமையில் இருந்த வீடியோவை வைத்து காதலன் மட்டுமின்றி காதலன் நண்பர்கள் என பலரும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். வீடியோ அடுத்தடுத்து பரவ பள்ளி ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், தந்தையின் நண்பர்கள் என பலரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 64 பேர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இருப்பதாக அந்த இளம்பெண் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து குழந்தைகள் நல அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுவரை 15 பேரை கைது செய்தனர். எஞ்சியவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் தொடர்கிறது.